இண்டிபெண்டன்ஸ் டே. அது காலையில நேரம். கட்டு சிங்கி ஸ்கூலுக்காக கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்பாவும் அவங்க கூட உட்காந்து டிவில நியூஸ் பாத்துக்கிட்டு இருந்தாரு. அப்ப திடீர்னு அவங்களுக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அவங்க வெளியே போய் பார்த்தாங்க. வெளியே ஒரு டெம்போ இருந்துச்சு. அதுல பிக்ஸ் பண்ணி இருக்கிற மைக்ல ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. குழந்தைங்களா, ரிபப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே கிட்ட வரும்போது இந்த மியூசிக்கை நாம கேட்போம். ஆமா தானே? ஆமாப்பா, நீங்க சரியாதான் சொன்னீங்க. அப்பா, உங்களுக்கு தெரியுமா, இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு எங்க ஸ்கூல்ல இருந்து சில பசங்களை டீமா அனுப்ப போறாங்க. அவங்கள காந்தி மைதானத்துக்கு அனுப்ப போறாங்க. அடேங்கப்பா, இது ரொம்ப நல்லா இருக்கு. அப்பா, உங்களுக்கு தெரியுமா, அந்த டீம்ல நான், கட்டு, அப்புறம் எங்க கிளாஸ்ல நிறைய பசங்களும் இருக்காங்க. ஷபாஷ் குழந்தைங்களா. சரி சொல்லுங்க, அங்க இன்னும் என்னவெல்லாம் இருக்கும்? அப்பா, காந்தி மைதானத்துக்கு வேற ஸ்கூல்ல இருந்தும் சில டீம்ஸ் வருவாங்க, டீச்சருங்க கூட. அங்க எங்களுக்கு ஃபர்ஸ்ட் மார்ச் நடக்கும். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற சீஃப் கெஸ்ட் ஃபிளாக் ஹோஸ்டிங் பண்ணுவாங்க. ஆனா அது மட்டும் இல்லப்பா, எல்லா ஸ்கூல்ல இருந்து வர பசங்க டான்ஸ், மியூசிக், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் செய்வாங்க. எங்க ஸ்கூல்ல இருந்தும் சீனியர்ஸோட ஒரு டீம் போகுது, அவங்க டான்ஸ் பண்றாங்க. அப்ப அம்மா அப்பாவுக்கு கட்டு சிங்கிக்கும் லஞ்ச் பாக்ஸை எடுத்துட்டு வந்தாங்க. வாவ் பசங்களா, இது ரொம்ப நல்ல விஷயம். சரி இந்தாங்க, எல்லாரும் உங்க லஞ்ச் பேக்கை பத்திரமா பேக்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூலுக்கும் அப்பாவுக்கு ஆபீஸ்க்கும் லேட் ஆகுது, புரியுதா? கட்டு சிங்கி அப்பா கூட ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. இண்டிபெண்டன்ஸ் டே வரைக்குமே கட்டு சிங்கி 2 பேரும் ஸ்கூல்ல அவங்க டீம் கூட மார்ச் பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கட்டு பிளாக் பிடிச்சுக்கிட்டு முன்னாடி நின்னுக்கிட்டு இருந்தான். மத்தவங்க எல்லாரும் கட்டுக்கு பின்னாடி மார்ச் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. கடைசியில இண்டிபெண்டன்ஸ் டேவும் வந்துருச்சு. அன்னைக்கு காலையில கட்டு சிங்கி 2 பேரும் எழுந்திருச்சு ஸ்கூலுக்கு போறதுக்காக ரெடி ஆயிக்கிட்டு இருந்தாங்க. கட்டு சிங்கி, இந்தாங்க, நீங்க பிளாக் பாப்பா கிட்ட கேட்டிருந்தீங்கல்ல, வாங்கிட்டு வந்திருக்காரு. சரி, 2 பேரும் சீக்கிரம் கிளம்புங்க, பஸ் வந்துட போகுது. இன்னைக்கு நீங்க எல்லாரும் காந்தி மைதானம் போகணும் இல்லையா, பஸ்லயே போயிடுங்க. ஆமா, நாங்க எல்லாரும் ரெடி தான். ஆனா எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்குமா, ஏன்னா எல்லாருக்கும் முன்னாடி நான் தான் நிக்க போறேன். கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. அட கட்டு, இதுக்கு ஏன் நர்வஸ் ஆகுற? நாம நல்லா தானே பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். ஆமா கட்டு, பெஸ்ட் ஆஃப் லக், எல்லாம் நல்லா தான் நடக்கும். அப்ப ஸ்கூல் பஸ்ஸோட ஹார்ன் சவுண்ட் கேட்டுச்சு. கட்டு சிங்கி 2 பேரும் ஸ்கூல் பஸ்ல ஏறி போய் உக்காந்துட்டாங்க. பஸ்ல ஏற்கனவே பசங்க எல்லாரும் இருந்தாங்க, கூட பிடி சாரும் இருந்தாரு. பசங்க எல்லாரும் சேர்ந்து காந்தி மைதானத்துக்கு போயிட்டாங்க. ஏற்கனவே எல்லா ஸ்கூல் பசங்களும் மார்ச் பண்றதுக்கு ரெடியா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. கட்டு சிங்கி 2 பேருமே டீமோட சேர்ந்து அவங்க பக்கத்துல போய் நின்னாங்க. சிங்கி கட்டுவுக்கு பின்னாடி நின்னு இருந்தா. அவ கட்டு கிட்ட மெதுவா சொன்னா, குட் லக் கட்டு, நல்லா பண்ணு. கொஞ்ச நேரத்துல மார்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கட்டு அவனுடைய இந்தியன் பிளாக பிடிச்சுக்கிட்டு முன்னாடி போய் நின்னா. கட்டு கூட சேர்ந்து மத்த டீம் மெம்பர்ஸும் சத்தமா சொன்னாங்க, அட்டென்ஷன், ஸ்டாண்ட் அட் ஈஸ், அட்டென்ஷன், ஸ்டாண்ட் அட் ஈஸ். அதுக்கப்புறம் பேட்டி சார் விசில் ஊதின உடனேயே அவங்க எல்லாரும் முன்னாடி நடக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய மார்ச்சை ஸ்டார்ட் பண்ணாங்க. கட்டு எல்லாருக்கும் முன்னாடி நின்னு அவனுடைய டீமை லீட் பண்றதுல ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணான். கொஞ்ச நேரத்துல மார்ச்சும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எல்லா பசங்களும் அவங்க சீட்ல வந்து உட்கார்ந்தாங்க. டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கட்டு, நீ ரொம்ப நல்லா பண்ண. நான் மட்டும் இல்ல சிங்கி, நாம எல்லாரும், அப்புறம் மத்த ஸ்கூல் பசங்களும் ரொம்ப நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. சரி வா, இப்ப டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபிளாக் ஹோஸ்டிங் பண்ணுவாங்க. அப்படி பசங்க எல்லாரும் அவங்கவுங்க சீட்ல உட்காந்துக்கிட்டு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பசங்க எல்லாருமே நாட்டுப்பற்ற பாடல்களுக்கு ரொம்ப அழகாவே டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. கொஞ்ச நேரத்துல சீஃப் கெஸ்ட் மைக் கிட்ட வந்து எல்லா பசங்க கிட்டயும் சொன்னாங்க, பசங்களா, நான் ஒரு புக் ரைட்டர். எனக்கு உங்க எல்லாரு கூடவும் சேர்ந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறதுல நான் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கேன். நீங்க எல்லாருமே ஃபுல் எனர்ஜியோட எங்க முன்னாடி உங்க பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தீங்க. நீங்க இதே எனர்ஜியோட எல்லா இடத்துலயுமே நல்லபடியா படிக்கணும். அப்பதான் இந்த நாட்டுக்கு அது பெருமையா இருக்கும். இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்க எல்லாருக்காகவும் நான் ஒரு சின்ன கிஃப்ட கொடுக்க போறேன். அதை எப்பவுமே நீங்க எல்லாரும் பத்திரமா வச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. உடனே அவங்க ஃபிளாக் ஹோஸ்டிங் பண்ணாங்க. அப்படி அன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே ப்ரோக்ராம் முடிஞ்சு போச்சு. கட்டு, மேம் சொன்னாங்க நம்ம எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்க போறதா. உனக்கு என்ன தோணுது, அது என்ன கிஃப்டா இருக்கும்? கட்டு எதுவும் சொல்றதுக்கு முன்னாடி பிடி சார் அவங்க பக்கத்துல வந்தாரு. மேம் சொன்ன அந்த கிஃப்ட பசங்க எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா பசங்க எல்லாரும் பஸ்ல ஏறி உட்காந்து திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க.
சாயந்தர நேரமாச்சு. அப்பா அம்மா 2 பேரும் கட்டு சிங்கிக்காக காத்துக்கிட்டு உட்காந்துருந்தாங்க. குழந்தைங்களா வந்துட்டீங்களா? இன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுப்பா, எல்லாம் நல்லபடியா நடந்துச்சு கூட. இங்க பாருங்க, எங்க எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுத்திருக்காங்க. வாவ், அதுல என்ன இருக்கு? அம்மா, நீங்களும் ஓபன் பண்ணி பாருங்க. அப்போ அம்மா அதுக்குள்ள என்ன கிஃப்ட் இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்த்தாங்க. அதுல ஒரு சின்ன புக் இருந்துச்சு. ப்ரோக்ராம்க்கு சீஃப் கெஸ்டா வந்திருந்த அந்த மேம் எழுதின புக் தான் அது. வாவ் குழந்தைங்களா, இந்த புக்ல இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கு. இத கண்டிப்பா நீங்க நல்லா படிங்க. இதுல நாட்டை பத்தி உங்களுக்கு நிறைய தெரிய வரும். அப்படின்னா இதை நாங்க நிச்சயமா படிப்போம்ப்பா. சரி வாங்க, எல்லாரும் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க, அப்புறம் தூங்குங்க. டயர்டா இருப்பீங்கல்ல. இந்த மாதிரி கட்டு சிங்கி ரொம்ப நல்லபடியா இண்டிபெண்டன்ஸ் டேவை கொண்டாடினாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.